தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய இறுதி படம் இந்த ஜனநாயக படம் வந்து நீங்க ரிலீஸ் ஆகுதுல பல்வேறு பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு. அவர் அரசியலுக்கு வந்ததுனால இந்த நெருக்கடி கொடுக்குறாங்களா, எப்படி பாக்குறீங்க? தம்பி, முதல்ல நண்பர் செந்தில் பாண்டியன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர், அவருடைய மூத்த சகோதரர் ஆறுமுக பாண்டியன் அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு வந்திருக்கிறார். நட்பு முறையில வந்திருக்கிறார். நீங்க சினிமாவை பத்தி கேக்குறீங்க. பொதுவாவே இன்னைக்கு ஐயோ ஆண்டாண்டு காலமா 60 ஆண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சிருச்சு. புதுசா யாராவது தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைக்கணும், சர்வீஸ் பண்ணணும், நாட்டு நலனை காக்கணும், சுதந்திரத்தை காக்கணும், உண்மையான விடுதலையை அனுபவிக்கணும் அப்படின்னு யாராவது புதியவர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது இப்படியாப்பட்ட இடையூறுகள் ஏற்படுறது வழக்கம். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. அதுல ஜெயிக்கணும்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது இதுல அரசியல் இருக்கா இல்லையா, என்னை விட மக்களுக்கும் மீடியா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா நீங்க சொல்றதுக்கு பயப்படுறீங்க. ஒரு கேள்வி, காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்க தொடர்ந்து என்னவே கேள்வி நடத்திருக்காங்க. தொடர்ந்து ஆட்சியில் அதிகாரத்துல காங்கிரஸும் பங்கு வேணும் அப்படி இருக்கிறவங்க போகணும், அவங்களோட இரண்டாம் தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் பத்தி கேட்டீங்க. அந்த காங்கிரஸுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் என்னன்னு உங்களுக்கு மாதிரி தெரியுமா? தெரியுமாங்க? அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்குது. அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும்? இல்லப்பா தம்பி, கேக்குறமா தைரியமா சொல்லுங்கன்ற. சொல்லுங்க. சுதந்திரத்துக்காக போராடினவங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறு தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்கதான் பயன்படுத்தி. தவேகா கூட்டணியில் காங்கிரஸ் சேர்ந்தால் மீண்டும் அக்கட்சிக்கு பவர் கிடைக்கும் என்று நடிகர் விஜயின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். தவேகா தலைவரின் தந்தை எஸ் வி சேகர் தெரிவித்திருக்கிறார்.